ஒரு அழகான பண்ணையில் பல கோழிகள் மற்றும் வாத்துகள் இருந்தன. ஒரு நாள் ஒரு அடர் மஞ்சள் நிறத்தில் மிகவும் அழகான ஒரு கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வெளியே வந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் சிறியதாகவும் மெலிதாகவும் இருந்தது. பண்ணையில் இருந்த மற்ற பெரிய கோழிகளும் மற்ற குஞ்சுகளும் அந்த சிறிய குஞ்சை பார்த்து கிண்டல் செய்தன. இவ்வளவு சின்னதா இருக்கே, இதெல்லாம் என்ன பண்ண போகுது, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று கேலி பேசின. ஆனால் அந்த சிறிய குஞ்சுக்கு தன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அது யாருடைய பேச்சையும் காதில் வாங்கவில்லை. தன் பலவீனத்தை நினைத்து அது வருந்தவில்லை. ஒரு நாள் பண்ணையின் தூரத்தில் இருந்த ஒரு பெரிய மலை உச்சியில் இருந்து ஒரு அழகான பறவை பறந்து வருவதை பார்த்தது. அதை பார்த்ததும் அந்த குஞ்சுக்குள் ஒரு ஆசை பிறந்தது. நாமும் அந்த மலை உச்சிக்கு செல்ல வேண்டும், நாமும் வானத்தில் பறக்க வேண்டும் என்று லட்சியம் கொண்டது. அந்த குஞ்சு நடக்கத் தொடங்கியது. அதன் கால்கள் மிகவும் சிறியவை. பாதை கரடுமுரடாக இருந்தது. கூழாங்கற்கள் அதன் கால்களை குத்தின. முட்கள் நிறைந்த புதர்கள் அதன் மென்மையான இறகுகளை கிழித்தன. ஒரு பெரிய மரக்கிளையை தாண்டி செல்லும் போது ஒரு பெரிய காற்று வீசியது. அது நிலை தடுமாறி கீழே விழுந்தது. வலி தாங்க முடியாமல் அழுதது. சிறிது நேரம் ஓய்வெடுத்தது. ஆனால் அது எழுந்தது. தான் விழுந்த இடத்தை உற்று பார்த்தது. இந்த இடத்தில்தான் நான் தடுமாறினேன், அடுத்த முறை கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. மீண்டும் நடக்க தொடங்கியது. ஒவ்வொரு அடியையும் மிகுந்த கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் வைத்தது. பல நாட்கள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அந்த சிறிய குஞ்சுமலை உச்சியை அடைந்தது. அங்கே நின்று கொண்டு கீழே பார்த்தது. அது கடந்து வந்த பாதையை பார்த்து அதற்கு பெருமையாக இருந்தது. அந்த குஞ்சு தன் சிறிய சிறகுகளை விரித்தது. மலை உச்சியில் இருந்து வரும் காற்றை கிழித்து கொண்டு தைரியமாக கீழே குதித்தது. ஆச்சரியம், அது கீழே விழவில்லை. அந்த காற்றின் உதவியுடன் அது அழகாக வானத்தில் பறக்கத் தொடங்கியது. கீழே பண்ணையில் இருந்த மற்ற கோழிகள் அந்த குஞ்சு பறப்பதை பார்த்து வாயடைத்து போயின. கிண்டல் செய்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்த்தனர். அந்த சிறிய குஞ்சு தன் விடாமுயற்சியால் தான் நினைத்ததை சாதித்து காட்டியது. இந்த கதையின் பாடம், உங்களின் உடல் அளவோ அல்லது தற்போதைய சூழ்நிலையோ சிறியதாக இருக்கலாம். ஆனால் உங்களின் லட்சியமும் நம்பிக்கையும் பெரிதாக இருந்தால் எந்த தடைகளையும் கடந்து நீங்கள் வெற்றி பெறலாம். தோல்விகள் உங்களை முடக்குவதற்கல்ல, உங்களை மேலும் பட்டை தீட்டுவதற்கு.